இங்க எல்லாரும் என்ன காமெண்ட்டை திட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா காமெண்ட்லயும் எவனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் இவனுங்க திட்டுற எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகவே மாட்டேன். எதுக்கு ரியாக்ட் ஆகணும், எதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது மாதிரியான மூளைக்கெட்ட கோமாளிகளுக்கு ஒரு விஷயமும் தெரியாததால உடனே இவன் எங்க நோலனையே இப்படி பேசிட்டான்னு நேத்து ஃபுல்லா உட்காந்து எழுதி வச்சிருக்கானுங்க. யூடியூப் ஸ்டுடியோவை காலையில ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா ஒரே தண்ணியா கொட்டுது. எல்லாரும் தண்ணீரில் குளித்திருப்பீர்கள் என்று, ஆனால் நான் இந்த நோலன் கன்னிகளுடைய கண்ணீரில் குளித்தேன். என்னால உண்மையாவே நம்பவே முடியல. ராத்திரில இருந்து எழுதி வச்சிருக்கானுங்க. ஏன் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமா பாக்குறேன்னா, என்ன நீங்க எந்த வார்த்தையில வேணா திட்டுங்க, எந்த மொழியில வேணா திட்டுங்க, ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம திட்டுங்க, எழுத்துப்பிழை இல்லாம திட்ட பழகுங்க. அப்பதான் உங்களுக்கே எப்படி எழுதணும், எப்படி வார்த்தைகளை சேர்த்து எழுதணுன்றதே உங்களுக்கு தெரியும். அதுவே தெரியாத கோமாளிகள் இங்க காமெண்ட் பண்ணி அதை படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா இவனுங்களுக்கு திட்டுறத கூட, தங்களுடைய எமோஷன்ஸை கூட கரெக்டா ஈக்குவலா வெளிப்படுத்த தெரியல. அதுவே தெரியாத இவனுங்க எனக்கு அறிவியல் பாடம் எடுக்கிறானுங்க. ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் அதிகமா பாக்குறேன்னா, தஸ்தாவ்ஸ்கி சொல்லுவாரு, they insulted me in 70 lines but only the spelling mistakes bothered me. அந்த மாதிரி தான் நீங்க என்ன வேணா கழுவி ஊத்துனாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கழுவி ஊத்துறீங்க இல்லையா, அந்த சென்டென்சஸ்ல வரக்கூடிய வேர்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் படிச்சா எனக்கு அந்த பொருள் புரியும். பொருள் புரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு தங்கிலீஷ்லையும் தற்குறித்தனமான வேர்ட்ஸையும் சேர்த்து எழுதி அதை நான் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தவறு இல்லையா? அடுத்த தடவை திட்டணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தெளிவா எந்த எழுத்து பிழையும் இல்லாம திட்டுங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாம் காமெண்ட் செக்ஷன் பக்கமே வரக்கூடாது. அறிவியல் பத்தி துளியும் பேசக்கூடாது. இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. தயவு செய்து சயின்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் சில கோமாளிகள் சொல்றாங்க படத்தை படமா பாருங்க தோழறான். இதையும் நான் தெளிவா அந்த வீடியோலயே சொல்லிட்டேன். அப்பவும் இந்த வீடியோ பார்க்காம வன்மத்துல காமெண்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான பல்லின கலப்பு தற்குறிகள், இந்த காமெண்ட் பண்ண எல்லாமே பல்லின கலப்பு தற்குறிகள் தான். இவனுங்களுக்கெல்லாம் ஏன் ஆம்பளை மாதிரி கோபம் வருது எனக்கு துளியும் புரியவே இல்லை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஏன்னா பின்னாடி உட்காந்து கீபோர்ட் வாரியர்ஸ் மாதிரி இவனுங்க உட்காந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஆனா முன்னாடி ஒரே ஒரு வீடியோவுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடான்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டானுங்க. ஆனா ஆம்பளை மாதிரி கோவப்படுறானுங்க. தயவு செய்து முதல்ல உங்க ஐடியில உங்க போட்டோ வைங்க. சரி போட்டோ வைக்கலையா, உங்களுடைய ஒரிஜினல் பேரையாவது வைங்கடா. அப்படி வச்சாவது நீங்க திட்டுங்கடா. அப்போவாவது இது ஒரிஜினல் ஐடி தான் போல நம்பலாம். இதுல இந்த ஐடி இருக்குது பாருங்க, இது 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிரியேட் ஆயிருக்கு. அதுலயும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கதறுன்னு கதறதுக்காகவே இந்த ஐடி கிரியேட் ஆயிருக்கு. இதுங்களுக்கு யூடியூப் எப்படி வேலை செய்யணும் துளியும் தெரியல. இதெல்லாம் மிகப்பெரிய அறிவாளின்னு இதுவே நினைச்சிட்டு சுத்துது போல இருக்கு. ஏன்னா யூடியூப்ல காமெண்ட்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாம இவனுங்கெல்லாம் அறிவியல் பேசுறானுங்க. ஒரு யூடியூப்ல இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னே தெரியாத இவனுங்க பிளாக் ஹோல் உண்மை தெரியுமா, வார்ம் ஹோல் உண்மை தெரியுமா, எங்க நோலன் எப்பேற்பட்ட அறிவாளி தெரியுமான்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. கேப்டன் அமெரிக்கா போட்டோ இவர் டிபியில் வச்சதால இவர் மனசுல உண்மையாவே கேப்டன் அமெரிக்கான்னு நினைச்சிட்டார் போல இருக்கு. ஏன்டா தொடர்ந்து உனக்கு அவ்வளோ அறிவியல் தெரியும்னா டீபங்க் பண்ணு. உனக்கு தான் அவ்வளவு தெரியும் இல்ல, வா டீபங்க் பண்ணு. நீ தான் மிகப்பெரிய அறிவாளியாச்சு. அதுலயும் இந்த ஐடி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாவத்தை அனாமத்துக்கு இதெல்லாம் செருப்படியாகவே பிறந்ததா என்னன்னு தெரியல. தினமும் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்காமலேயே ஒரு விஷயமும் தெரியாமலேயே கதறுன்னு கதறிட்டு இருக்கு. அதுவும் எல்லா காமெண்ட்லயும் உட்காந்து கதறக்கூடிய ஆட்களை நிறைய பேர் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம வீடியோஸ்ல மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேருடைய வீடியோஸ்ல போயிட்டு ஒரே மாதிரியான வன்ம காமெண்ட்டை பண்ணக்கூடிய பல பேர் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் உண்மையாவே சொல்றேன், கற்பழிப்பு குற்றவாளிகளை விட ரொம்ப கொடூரமானவனுங்க இவனுங்கள மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னா அப்பயே காது மேலேயும் கழுத்து மேலேயும் அடிச்சு துரத்தி விட்டுருங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் சமுதாயத்துல வாழவே தகுதி இல்லாத பெரியவங்க. அதுலயும் இந்த காமெண்ட்லாம் பண்ணிருக்கு பாருங்க, பியூர் தொடர்நடிங்க. இதுங்களுக்கெல்லாம் தைரியன்றது தொழிலும் கிடையாது. கேமரா முன்னாடியோ இல்லை மைக்கை நீட்டினாலோ இதுங்க சொல்ற இந்த அறிவியல் அறிவு, இவங்களுடைய மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் தனம் எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டா இவனுங்களை பத்தி தெரிஞ்சிடும். அதனால இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா
காமெண்ட்ல மட்டும் உட்காந்து கதறிட்டு இருப்பானுங்க. தங்களை மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் மாதிரி காட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா இதுங்க எல்லாமே வானபி இன்டெலெக்சுவல்ஸ் தான். ஸோ இதுங்களை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதுங்களுடைய அறிவாளித்தனம் என்னன்றதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த இன்டர்ஸ்டெல்லார் வீடியோல நான் சொன்ன எல்லாமே வேலிடான விஷயம். இதெல்லாம் வேலிடான விஷயமா இல்லையான்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கன்னு நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அறிவியல் பேசுற எந்த ஒரு சேனலுமே தாங்கள் பேசக்கூடிய அறிவியலுக்கான ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ இல்லையோ இது மாதிரி தேடி பாருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கன்க்ளூசிவா அவங்க பேசுறது தான் உண்மைன்னு இங்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடியும் இவனுங்க வீடியோ மூலமா சொல்லிடுவானுங்க. நமக்கு அந்த வேலையே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை தேடி பாருங்கன்னு சொல்றது தான் நம்மளுடைய முதல் வேலை. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும் எவன் மற்றவங்களுக்காக யோசிக்கிறான், எவன் தன்னுடைய வீடியோ பயங்கர வியூஸ் போகணும், தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்றத நம்பணும் அப்படின்னு நினைக்கிறான்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, என் வீடியோ பார்க்குறவங்களும் சரி, நான் சொல்ல வேண்டியதை நம்பணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தேடி பாருங்க. இப்பயும் அதுதான் சொல்றேன். இந்த படத்துல, அதாவது நான் பேசின அந்த வீடியோல இருந்த எல்லா விஷயத்தையுமே கிப்தோன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பிளாக் ஹோலுக்குள்ள ஸ்பேஸ்ஷிப் போறது, அதுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே நாங்க அதுல இருந்த டெசராக்ட், அதுல இருந்த கான்டாக்ட் பண்ற விஷயம், இது எல்லாத்தையுமே நாங்க ஒரு அனுமானத்தோடு தான் கிரியேட் பண்ணோன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே தெளிவா சொல்றாரு. ஆனா அது தெரியாத இந்த மூளைகெட்ட முண்டங்க என்கிட்ட வந்து என்னுடைய கமெண்ட்ல கதறிட்டு இருக்கானுங்க ராத்திரி ஃபுல்லா. இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி இந்த வேவ் இருக்கு இல்லையா, இந்த வேவ் ஃபார்மையும் இந்த மில்லர் பிளானட் நடந்த விஷயத்தையும் கூட நாங்க சினிமேட்டிக் ரீதியாகத்தான் அணுகிருக்கோமே தவிர 100% அறிவியல் ரீதியாக நாங்க எதையுமே பண்ணலன்னு தெளிவா மனுஷன் சொல்றாரு. அதே மாதிரி வார்ம் ஹோல், இந்த வார்ம் ஹோலும் எப்படி ஸ்டேபிளா இருக்குன்றதையும் நாங்க சினிமேட்டிக்கா அணுகிருக்கோமே தவிர அறிவியல் ரீதியாக அணுகவில்லைன்றதையும் அவரே சொல்றாரு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத இந்த ஆம்பளை மாதிரி கோவப்பட்டு காமெண்ட் பண்ண இந்த கோமாளிகளை எதால் அடிக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த படத்துக்காக வேலை பார்த்த அவரே சொல்றாரு. அவரே சொல்லும் போது இவனுங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இன்னமும் அறிவியலையே இவனுங்க தூக்கி காப்பாத்துற மாதிரி உருண்டுட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே ஒருத்தன் உருண்டுட்டு இருக்கான், தன்னைத்தானே மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளர்னு பட்டம் கொடுக்குற அளவுக்கு உருட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி இவனுங்களும் அவனுக்கு முட்டு கொடுத்து அவன் பேசுறத உண்மைன்னு நம்பி உண்மையானது எதுன்னு தேடி பார்க்குற சுய அறிவையும் இழந்துட்டானுங்க. அது எங்கெங்க இருக்குன்னு தேடி அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிற அறிவையும் இழந்துட்டானுங்க. அப்படியே புக்கு வச்சிருக்கவனுங்க கிட்டையும் நீ என்ன படிச்சன்னு கேட்டா அவனுக்கு அந்த புக்கில் இருக்கிறத படிச்சு நமக்கு வெளியே சொல்லவும் தெரியல. அந்த அளவுக்கு அறிவை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இவனுங்க அறிவியல் தெரியுமான்னு கேட்கறதெல்லாம் உண்மையாவே மக்களே அதெல்லாம் சிரிச்சுக்கணும். நிறைய பேரை நாம தற்குறி, முட்டாள், தத்தி, அறிவில்லாதவன், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாரையுமே சொல்லிட முடியாது. ஆனா ஒரு சில கேட்டகரியில இருக்கவங்கள சொல்லலாம். அந்த கேட்டகரியில இந்த அறிவியல் தான் எனக்கு எல்லாம், அறிவியலால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும், இது எப்பேற்பட்ட அறிவியல் படம் தெரியுமான்னு உருட்டுற இது மாதிரியான கோமாளிகளை நாம என்ன விதமான வார்த்தையை சொல்லியும் திட்டலாம். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பொறுக்கியும் திட்டலாம். அப்படியும் இல்லையா வேற டைமென்ஷன்ல இருக்கிற வார்த்தையை எடுத்து கூட நாம திட்டலாம். ஆக்சுவலி இந்த வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருப்பேன். நான் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, நான் வந்து எந்த ஜேர்னல்லையும் ஒரு பேப்பரையும் பப்ளிஷ் பண்ணது கிடையாது, நான் எதையுமே பண்ணது கிடையாது, நான் எந்த விதமான அறிவியல் அறிவு பெற்றவனும் கிடையாதுன்னு கிளியரா சொல்லியிருப்பேன். ஆனா இந்த விஷயத்தை கேட்காம இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னு கூட ஒரு நிமிஷம் கூட பார்க்காம தங்களுடைய வன்மத்தை கக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா என் வீடியோக்கு மட்டும் கிடையாது, இது மாதிரி எல்லா வீடியோஸ்லையும் போய் இது மாதிரி வன்மத்தை கக்கிறதுக்குன்னே ஒரு சில பிறவிகள் இருக்கு. ஆனா இந்த பிறவிகளை எல்லாத்தையுமே ஒரே ஒரு நிமிஷம் இவங்க எதெல்லாம் உண்மை இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி ஒரு நிமிஷம் மட்டும் நீ லைவா பேசுன்னு மைக்க நீட்டினா இவனுங்களுடைய ஆட்டம் அடி வாங்கிடும். இவனுங்களுக்கு சுத்தமா எதுவுமே வராது. இவங்க எல்லாருமே கீபோர்ட் வாரியர்ஸ். மொபைல் உட்காந்துக்கிட்டு இதுல நொட்டை இது நொல்லன்னு சொல்லுவாங்களே தவிர நான் 100% தெளிவா சொல்லுவேன், 100% அடிச்சு சொல்றேன். இந்த மாதிரி காமெண்ட் பண்ற எவனுமே சயின்ஸ் சம்பந்தமா ஒரு புக்கை கூட இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டானுங்க.
அப்படியே படிச்சிருந்தாலும் இவனுங்களுக்கு ஒரு இழமும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுல பாதி பேருக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுடைய ஸ்பெல்லிங்கே தெரியல. அதுலயும் இந்த தற்கொலையை பாருங்க, கிப்டான் ஸ்பெல்லிங்கே தெரியல. இதுல இது உனக்கு இந்த இன்டர்ஸ்டெல்லார் பத்திலாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசிருக்கியேன்னு இது என்ன கலாச்சாரம் நினைச்சு இது செருப்படி வாங்கியிருக்கு. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணி இதனுடைய அறிவையெல்லாம் நினைச்சா உண்மையாவே இவனுங்களை நினைச்சா, இந்த மாதிரியான கீபோர்ட் வாரியர்ஸ் நினைச்சா கவலையா இருக்கு. ஏன்னா இவனுங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களுடைய வாழ்க்கை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நான் ஸ்கூல்ல படிச்சது இதுதான்ப்பா, எனக்கு ஏற்கனவே இது மாதிரி எனக்கு பிடிச்சவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்க சொன்னதுதான் உண்மை, நான் வேற யார் சொல்றதையும் நம்பவே மாட்டேன், நானும் சுய புத்தி இல்லாம தற்குறியா இருப்பேன், எதையும் படிக்கிற அறிவும் எனக்கு கிடையாது, அதனால நான் மூளை இல்லாத முட்டாளாதான் தடுப்பூசி கோமாளியா தான் இருப்பேன், அதனால இது மாதிரி யாரா சொன்னாதான் நம்புவேன், உன்ன மாதிரியான ஆட்கள் சொன்னா நம்ப மாட்டேன்னு பேசுற இந்த கோமாளிகள் கல்யாணம் ஆகிட்டா அந்த பொண்ணு ஏதாவது தப்பா சொன்னாலும் இந்த கோமாளிங்க என்ன சொல்லுவானுங்க, இல்லை இல்லை என் அம்மா அப்பா கூட நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கேன், அதனால அவங்க அது மாதிரியான தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது, நீ தான் தப்பு பண்ணிட்ட, அதனால பொண்ணா இருக்க ஊமேலதான் குற்றம்னு இந்த கோமாளிக்க செய்யறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. இதுங்களையும் நம்பி வரப்போற பொண்ணுங்களை நினைச்சாதான். இந்த பைத்தியத்தை பாருங்க, அது வாட்டர் பிளானட்டா, அதனால அங்கே அவ்வளோ பெரிய வேவ்ஸ் வருமா. நான் மட்டும் அங்கே என்னடா சொன்னேன், பைத்தியம் பிடிச்சவனே, அது என்ன இங்கே நம்ம பூமி மாதிரி இருக்கு, நான் சொன்னேன் அது வாட்டர் பிளானட்னு அந்த வீடியோவில் எத்தனை தடவை சொன்னேன்னு கூட தெரியாம இதெல்லாம் எந்த மாதிரியான மூளையோட இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பால்வாடியவே தாண்டி இருக்காது போல இருக்கு. அதுலேயும் இந்த காமெண்ட் பண்ண எல்லாமே அறிவியல் தெரியுமா உனக்கு இன்டர்ஸ்டெல்லார் பற்றி என்ன தெரியும்னு இது மாதிரி காமெண்ட் பண்ணுற எல்லாமே பூஸ்டர் டோஸ் போட்ட கோமாளிங்க. இவனுங்க அறிவியலை பத்தி பேசுறானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கொரோனா வந்ததுன்னு சொன்னோன்னே வரிசை நின்று ஊசி போட்டானுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு பேண்டமிக் வருதுன்னு சொல்லுங்களேன், அடுத்த நிமிஷமே இங்க உட்காந்து பயங்கரமா அறிவியல் பேசின இதே கோமாளிங்க தான் வரிசையில நின்று ஊசிக்காக இவனுங்க ரோட்ல நின்று அழுதுட்டு இருப்பானுங்க. இந்த தற்கொலைகளுக்கு ஏன் அவன் சொன்னா திடீர்னு எப்படி இதுக்கு ஊசி உருவாச்சு, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த மிக கொடூரமான நோய்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு தீவிரத்தை காட்டி இவனுங்க எதுவுமே பண்ணல, இந்த நோய்க்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத மூளைகட்ட ஜியோமோ முண்டங்க தான் இந்த முண்டங்க என்கிட்ட உனக்கு அறிவியல் தெரியுமான்னு பேசிட்டு இருக்கானுங்க. பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இந்த பைத்தியெல்லாம் 100% இல்லை, இன்ஃபினிட் லெவல் தர்மதுரையோட கண்ணி போல இருக்கு. துளியும் இதெல்லாம் எந்த விதமான சயின்டிஃபிக் புக்ஸையும் படித்ததே கிடையாதுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் அறிவியல்லாம் துளியும் என்னன்னு தெரியாது. ஒரு வெற்றிடத்திலிருந்து இவ்வளவு பெரிய விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா கேனத்தனமா அதை நம்பக்கூடிய கோமாளிகள் தான் இங்க நமக்கு பகுத்தறிவை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க, பகுத்தறிவை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதுலயும் இதுக்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதவே தெரியல, இங்கிலீஷ்லயே எழுத தெரியல. நீ என்ன வேணா அசிங்கமா வேணா திட்டிக்கூடா, நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், என்ன தயவு செய்து அசிங்கமா கூட திட்டுங்க, ஆனா ஸ்பெல்லிங் கரெக்டா மென்ஷன் பண்ணி திட்டுங்க, ஏன்னா எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு முட்டா பைய, திருட்டு பைய, அவன் ஒரு கோமாளி. அவன் தன்னுடைய முதல் மனைவி கிட்ட இருந்து அறிவியல் கணக்கை திருடி தனக்கானதா மாத்திக்கிட்டு, அதே மாதிரி தன்னுடைய இந்த ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா வேலை செஞ்ச அறிவியலாளர்கள் கிட்ட இருந்து அதை திருடி தன்னுடைய பேப்பர் மாதிரி இவனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, முதல் மனைவியுடைய கணிதத்தை இதுல பொருத்தி இதை இவன் என்ன பண்ணான்னா பப்ளிஷ் பண்ண வேலையா பார்த்துட்டான் திருடி. இவன் தூய அறிவாளியும் கிடையாது, அறிவியலாளனும் கிடையாது, இவன் 100% முட்டா பையன்றத தெளிவா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வீடியோல விளக்கியிருப்பேன். இது வரலாற்று ரீதியான உண்மை. இங்க இருக்க எந்த கோமாளிக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி தியரினால என்னன்னு தெரியாது. அது உண்மையாவே அவன் சொன்னதை விடவும் அதுக்கு நேர்மாறான எதிரான ரிசல்ட் வந்தது அப்படின்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது. அதனாலேயே இந்த ரிலேட்டிவிட்டி தியரி என்பது மிகப்பெரிய பொய்யான ஒரு அறிவியல்னு அன்னைக்கே இது நிரூபணம் ஆச்சு. ஆனா ஏன் இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை உண்மைன்னு இங்க நம்ம கிட்ட புகுத்திருக்கானுங்கன்னு இங்க இருக்க கோமாளிகளுக்கு தெரியாது. எது அஜெண்டா சயின்ஸ்னும் தெரியாது, எதை வச்சு இவங்க ப்ரோபகண்டா பண்றாங்கன்னு இந்த காமெண்ட் பண்ண கீபோர்ட் வாரியர் கோமாளிகளுக்கு தெரியவே தெரியாது.
ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பூஸ்டர் டோஸ் போட்டானுங்க இல்லையா, இவனுங்களுக்கு மூளை சுத்தமாக கிடையாது. இதில் பூஸ்டர் டோஸ் வேற போட்டானுங்க, அதுக்கப்புறம் மூளை வேலையே செய்யாது. அதனால இவனுங்களுக்கு யாராவது எதாவது சொன்னாலுமே இல்லை இல்லை நீ சொல்றது தவறு, நான் ஏற்கனவே என்னுடைய சின்ன வயசுல எதெல்லாம் கேட்டனோ எனக்கு பிடிச்சவங்க எதெல்லாம் சொல்றானோ அதுதான் உண்மை, அதனால நீ சொல்றதை நம்ப மாட்டேன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க இந்த கோமாளிங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு திருட்டு பையன், நீல் டிகிரீஸ் டைசன் ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எப்ஸ்டீன் ஐலாண்டில் போய் குஜாலா வேலை பண்ணிட்டு இருந்த இந்த கோமாளி, அதுலேயும் நகரவே முடியாமல் இருந்த நிலைமையிலையும் இந்த திருட்டு பையன் என்ன பண்ணியிருப்பான்னு கூட இந்த கோமாளிகளுக்கு தெரியாது. அது ஒரு விதமான இச்சை, அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதமான சடங்குகள்லாம் அதில் இருக்குது, அது கூட இந்த கோமாளிகளுக்கு தெரியாது. ஆனால் இவனுங்க தான் நம்ம கிட்ட அறிவியல் பாடத்தை எடுக்கிறானுங்க. ஏன்னா அழுகுற 1931 இந்த திருட்டு பைய ஐன்ஸ்டைனை எதிர்த்து 100 அறிவியலாளர்கள், அதுலயும் இவனுடைய இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை எதிர்த்து, அது ஒரு நகைச்சுவை, அது ஒரு குப்பை, அது அறிவியலே கிடையாது, இவன் ஒரு திருட்டு பையன்னு இந்த தியரியை எதிர்த்து இவங்க ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இவங்க இதை பப்ளிஷே பண்ணாங்க. ஆனால் ஏன் இதை ஏற்றுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு அஜெண்டாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம். அதனால இவனை மிகப்பெரிய அறிவாளியா இந்த காலத்தில் நிறுத்தினாங்க. பிஃபோர் ஐன்ஸ்டைன் யார் மிகப்பெரிய அறிவாளியா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன். அவருடைய கிராவிட்டின்ற அந்த டேர்ம் தான் மிகப்பெரிய அளவில் அறிவியல் வட்டாரத்தில் இந்த பூமி முழுக்க பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐன்ஸ்டைனை நாம மிகப்பெரிய ஆளை ஆக்கணும்னே இந்த திருட்டு பையன் திருடின இந்த ரிலேட்டிவிட்டி பற்றின விஷயத்த இவங்க பூதாகரமாக்கி இவனுக்கு லைம் லைட்டை கொடுத்து இவனை பெரிய ஆளா ஆக்குனாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இவனுடைய ஒய்ஃப் தான் உண்மையான ஒரு பெண்ணிய மாதிரினா, இவனுடைய முதல் மனைவி தான். அவங்களுக்கு கணிதத்துல இருந்த அறிவு அப்பேற்பட்டது. அந்த அளவுக்கு அறிவு இவனுக்கு துளியும் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து திருடி இவன் தன்னுடைய பேப்பர்ல சேர்த்துக்கிட்டான். இந்த பேப்பரையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இது சம்பந்தமா வேலை பார்த்தவங்க கிட்ட இருந்து திருடி சேர்த்துக்கிட்டான். அதனால இவனுடைய சொந்த உழைப்புன்னு எதுவுமே கிடையாது. இவன் ஒரு திருட்டு பைய. இந்த திருட்டு பயலுடைய இந்த பூர்த்தி அடையாத இந்த நிரூபணமாகாத தியரி தவறுன்னு 100க்கும் மேற்பட்ட அறிவியலாளர்கள் கையெழுத்திட்டு இவனை தெருவில் இழுத்து போட்டு அடிச்சாங்க. ஆனால் இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எந்த ஒரு விளக்கத்துக்கும் இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சார் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க எல்லாம் என் மீது வன்மத்தோடு இருந்தார்கள், அதனால இது எல்லாம் என்னை எதிர்க்க செய்கிறார்கள்னு உருட்டிட்டு போயிட்டான். மற்றபடி இவங்க கொடுத்த விளக்கத்தை எடுத்து இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இவனுக்கு சுய அறிவு கிடையாது இல்லையா, இவனே திருடித்தான் தன்னை அறிவாளியா காட்டிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது இவன் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணான்னா கண்டிப்பா செருப்படி அவசியம், செருப்படி நிச்சயம் என்பதை தெரிந்தே இவன் என்ன பண்ணிட்டான்னா ஓடிட்டான். ஓடினதை பெருமையா ஒரு கோட் மூலமா இப்போ வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த அறிவியல் கம்யூனிட்டி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 100 அறிவியலாளர்களும் காத்துட்டு இருந்தாங்க, நீ வெளியே வாராசா, நீ தெளிவான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டனா, நீ எங்க கண்ணெதிர்க்கு இதை ப்ரூவ் பண்ணிட்டனா பிரச்சனையே கிடையாது, ஏத்துக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்குமே சரி, அவன் உயிரோட வாழ்ந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியவே வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு தொடரடங்கி பையன். அதே மாதிரி தொடரடங்கிகள் தான் இந்த காமெண்ட் செக்ஷன்ல இருக்க இந்த கீபோர்ட் வாரியர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கோங்க. அறிவியல், அதாவது இந்த மாடர்ன் சயின்ஸ் எப்போ பூதாகரமாச்சு, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் தெரியணும்டா கோமாளிகளா. இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். உள்ளூர் பைத்தியங்களை சமாளிச்சு முடிக்கிறது உள்ள ஈழத்துல இருந்த இந்த அரமெண்டல் வேற. இதுக்கு தான் என்ன பேசுறோம்னு தெரியல, இந்த படம் இதுக்கு புரிஞ்சுதானே எனக்கு புரியல. இது இஷ்டத்துக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாம இங்க காமெண்ட்ல வந்து கதறி வச்சிருக்கு. நீங்களே பாருங்க இந்த நகைச்சுவைய. பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல, நீங்கெல்லாம் ஏன்டா அறிவியல் பேசுறீங்கன்னு கேட்டா நம்மள வந்து பிற்போக்குவாதின்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் இந்த ஈழத்துல இருக்க இந்த அரமெண்டெல்லாம் சொல்லவே வேணாம். உண்மையிலே ஜோக்கர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வீடியோ பார்க்காமலேயே என்ன சொல்றேன், ஏது சொல்றேன், எப்படி சொல்லியிருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை பிரயோகத்தை புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு மூளை இல்லாத இந்த முண்டங்கெல்லாம் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இதுங்க காமெண்ட் பண்ணிட்டு தெரியுதுங்க. அதுல நான் தெளிவா சொல்லியிருப்பேன், பிளாக் ஹோல் பக்கத்துல இப்படி இருந்தா என்ன நடக்கும்னு அறிவியலாளர்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன்னு அதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுங்கெல்லாம் உண்மையாவே படிப்பறிவு கொண்ட பிறவிகளான்னு தெரியவே இல்லை.
ஏன்னா இதுங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. இதுங்க மனுஷ இனத்திலேயே வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுய அறிவும் கிடையாது, நாம பார்த்து அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவும் கிடையாது, மற்றவன் ஒரு விஷயத்த சொல்றானா அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடி பார்க்குற அறிவும் கிடையாது. இப்படி எந்த விதமான அறிவுமே இல்லைன்னா இதுங்கெல்லாம் எப்படி இந்த பூமியில வாழுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. வெரி வெரி ரேர் கிரியேச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுங்களை எல்லாத்தையும் பிடிச்சி தான் கூண்டில் உட்கார வச்சு ஜூவில் நாம் அங்கே பார்த்தியா அபூர்வமான ஜந்துன்னு நாம் பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, பாவம் விலங்குகளை அடைச்சிட்டு இந்த மாதிரியான தற்குறிகளை எல்லாம் மனிதர்கள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இதுங்களை உழவு விட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் மனிதர்கள் மத்தியில்.